என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. சந்தோஷமாக பாடுவோம். உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய சந்தோஷமா என்னை உண்டாக்கினீங்க ஆண்டவரே. தூங்குறது இல்ல, உறங்குறது இல்ல, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னை உண்டாக்கிய சந்தோஷத்தோட தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும்
சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என் கேடகமும் துருகமும் பெலனீரே. சொல்லமா? கேடகமும் துருகமும் பெலனீரே. வார்த்தையாலே ஓ வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் நீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் நீரே. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நாம் உண்டாக்கின தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றாக ஆண்டவரே நீ உறங்காமலும் தூங்காமலும் ஆண்டவரே என்னை பாதுகாத்து இம்மட்டும் நடத்தினரே ஆண்டவரே. என் மேல் கண்ணை வைத்து ஆண்டவரே ஆலோசனை தந்து இம்மட்டும் இந்த நாளை காண செய்தீரே. நன்றி 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 ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. A true friend gives his life அப்படின்னு வாசிக்கிறோம். உண்மையான சிநேகம் உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க நமக்காக உயிரை கொடுப்பாங்க. இந்த காலத்துல யாரும் நமக்காக உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம உயிரை எடுக்காம இருந்தா சரி. ஹல்லேலூயா. சாரி. ஆனா ஆண்டவர் ஒருவரே, நம் நண்பனாகி ஆண்டவர் ஒருவரே, நம்மை சிநேகித்த அந்த ஆண்டவர் ஒருவரே நாம் பாடினதுபடி சாபமான மனிதரின் பாவரூபமானாரே, சாபங்களை போக்கவே பலியாக ஆனாரே. ஹல்லேலூயா. நமக்காக ஒரே பலியா அவர் ஆனார். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஜீவனே கொடுத்துட்டாரு. மற்றதெல்லாம் அவர் உங்களுக்கு எனக்கும் செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஏன் கவலைப்படணும்? கவலையெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமா இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, ஒரு நாசமும் அணுகாமல் என்னை காப்பாரே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஒரு பழைய பாடல் உற்சாகமாக பாடுவோம். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. ஓ நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. மரண பள்ளத்தாக்கிலும் நான் வரும் தீமைக்கும் அஞ்சே. நம்பிக்கையோட மரண பள்ளத்தாக்கிலும் நான் வரும் தீமைக்கும் அஞ்சே. கருத்தாய் காத்திட வாக்கு தவறிட வல்ல ஓர் தேவன் உண்டு எனக்கு. கருத்தாய் காத்திட வாக்கு தவறிட வல்ல ஓர் தேவன் உண்டு எனக்கு. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீர் இல்லா பாலை அன்றோ. கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது தண்ணீர் இல்லா பாலை அன்றோ. கண்ணீரை மாற்றி சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கண்ணீரை மாற்றி சந்தோஷம் பொங்கிடும் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. மண்வாழ்வின் இன்பம் பெறுத்தேன், மேல் விண்வாழ்வின் இன்பத்தை கண்டேன்.
செய்வாரே, நாசம் அணுகாமல் காப்பாரே. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் வரும் எத்தீமைக்கும் அஞ்சேன். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக தீங்கான நாட்கள் இருக்கிறது, கொடிய நாட்கள், கடைசி நாட்கள். மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் மத்தியில் நாம் பாடினோம், கருத்தாய் நம்மை காக்க, வாக்கு தவறாமல் நமக்கு நிறைவேற்றுகிற அவர் சொன்ன வார்த்தைகளை வாக்கு தவறாமல் நிறைவேற்றி அதை செய்து முடிக்க நம்மளோடு கூட இந்த நல்ல நண்பன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்ல ஒரு தேவன் உண்டு எனக்கு என்று பாடினோம். ஆமென். கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை, தண்ணீரில்லா பாலைகளை, கண்ணீரை மாற்றி சந்தோஷம் பொங்கிட, வெறும் சந்தோஷம் அல்ல, சந்தோஷம் பொங்கிட நம்மை ஒரு நதியாக, ஒரு ஊற்றாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல நண்பன். இன்னும் ஒரு புதிய பாடலை நாம் பாடுவோம். அது ஒரு பழைய பாடல். நித்தியமாம் சிநேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட, நித்தியமாம் சிநேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட, நித்தியமாம் சிநேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட, சிநேகிதரில் நின்றனை பிரித்திரோ இயேசுவே, சிநேகிதரில் நின்றனை பிரித்திரோ இயேசுவே, உம்மோடு கூடவே வாசம் நான் செய்யவே, உம்மோடு ஆமெனப்பா. கூடவே வாசம் நான் செய்யவே, சிநேகிதரில் நின்றனை பிரித்திரோ இயேசுவே. உலக சிநேகிதரில் சிநேகத்தில் நம்மை பிரித்து, பிரித்திரோ ஹல்லேலூயா, இயேசுவே, உம்மோடு கூடவே வாசம் நான் செய்யவே, உம்மோடு கூடவே வாசம் நான் செய்யவே, உலகில் என் சொந்தமாய் பிரியமான பல உண்டு, இன்பமாம் சிநேகிதரின் சிநேகமும் உண்டு. உலகிலின் சொந்தமாம் பிரியமான பல உண்டு, இன்பமான சிநேகிதரின் சிநேகமும் உண்டு. ஆனாலும் கல்வாரி சிநேகம் அதன் முன்னிலே, ஆனாலும் கல்வாரி சிநேகம் அதன் முன்னிலே, மறைந்து போம் இவையாவும் பணியையும் போலவே. மறைந்து போகும் இவையாவும் பனி. ஆனாலும் கல்வாரி சிநேகம், ஆனாலும் கல்வாரி சிநேகம் அதன் முன்னிலே. உணர்ந்து சொல்லாம உங்க சிநேகம் கல்வாரி சிநேகத்துக்கு முன்பாக மறைந்து போகும் இவையாவும் பணியையும் போலவே. மறைந்து போகும் இவையாவும் எல்லாமே மறைச்சு போயிரு ஆண்டவரே. சிநேகிதர் அகழுவார், சோதரர் சோருவார், மாதா பிதாக்களும் மறைந்து போவார். சிநேகிதர் அகழுவார், போதகர் சோருவார், மாதா பிதாக்களும் மறைந்து போவார். மரணத்தின் காரிருள் பள்ளமாமி பாதையில், மரணத்தின் காரிருள் பள்ளமாமி பாதையில், பிரியாதென் கூடவே வருகின்றார் என் இயேசுவே. பிரியாதின் கூடவே வருகின்றார் மரணத்தின் காரிருள், மரணத்தின் காரிருள் பள்ளமாமி பாதையில், மரணத்தின் காரிருள் ஹல்லேலூயா. பிரியாம வருகிறீங்களாப்பா? பிரியாதென் கூடவே வருகின்றார் இயேசுவே. பிரியாதென் கூடவே வருகிறார் இயேசுவே. பிரியாத நேசரே, தீராத நேசமே, நீரே என் நித்தியமாம் சுதந்திரமாமே. பிரியாத நேசரே, தீராத நேசமே, நீரே என் நித்தியமாம் ஆமென். சுதந்திரமாமே. இப்பூவில் மட்டுமோ நித்திய நித்திய யுகங்களாய், இப்பூவில் இந்த உலகத்துல மட்டும் அல்ல ஆண்டவரே, நித்திய யுகங்களாய் என் ஆத்மரேசரோடு வாழுவேன் நித்தியமாய். என் ஆத்ம நேசரோடு வாழுவேன். சந்தோஷமா இந்த வரியை சொல்லாமா? இப்பூவில் மட்டுமோ நித்திய நித்திய யுகங்களாய், இப்பூவில் Oh, yes, Lord. மட்டுமோ நித்திய நித்தியமாங்களோடு இருக்க போறோம். என்
அகலுவார், சோதரர் சோர்வார். இதனா சோதரர் அகலுவார்னு செந்தமிழ்ல இருக்கேன் யோசித்தேன். ஒரு தமிழ் டீச்சரை ஃபோன் பண்ணி இதுக்காகவே கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சோதரர்னா நம் சகோதர சகோதரிகள், கூட பிறந்தவங்களாம் இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியில் இருக்கலாம். அவங்களே ஒரு நாள் சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம கூட அந்த அன்பு, ஆதி அன்பு எல்லாம் வேற மாதிரி மாறிடும், எல்லாம் மாறும். முன்பு போல இல்லையே இவங்க, அந்த சிஸ்டர் நல்லா இருந்தாங்க, சோத்திரம் சொன்னாங்க, இப்போ பார்த்தா என்ன இப்படி போகிறாங்களே அப்படி போகிறாங்க. நிறைய பேருக்கு வேதனை இருக்குது, நம்ம ஒன்றுமே செய்யலையே. சிநேகிதர் அகலுவார். நமக்கு ஒரு காலத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம ஒரு வேளை ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, திருமணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கை போயிட்டே இருக்குல்ல. ஒரு ஸ்டேஜில் நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அவங்களாம் வந்து காணாமல் தேடியும் காணாதிருப்பாய் மாதிரி ஆயிடுறாங்க. அல்லேலூயா. இப்போ வந்து நிறைய பேர் தனிமையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், சிநேகிதர் அகலுவார், சோதரர் சோர்வார், மாதா பிதாக்களும் மறைந்து போவார். நம்மை நேசித்த தகப்பன் தாயும் மறைந்து போவார். ஆனால் மரணத்தின் காரிருள் பள்ளமான இந்த பாதையிலும் பிரியாது கூடவே என்னை கடைசி வரைக்கும் என் கூடவே என் கரத்தை பிடித்து என்னோடு இருக்கிற இயேசு மாத்திரம் பிரியவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜீசஸ். அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், என் கூடவே பிரியாத நேசர், என் சிநேகிதர் நீங்க அப்பா. அப்படியே வாய்களை திறந்து சொல்லுவோம், ஜீசஸ். மரணத்தின் காரிருள் பள்ளமான பாதையிலே, இந்த நாட்களிலே, சூழ்நிலையிலே என்னை பிரியாத நேசர் ஒருவர் உண்டானால் நீர் மாத்திரம் ஆண்டவரே. மரணத்தின் பாதை மனம் தளர்ந்து நின்ற வேளையில் மருத்துவராய் வந்து எனக்கு மறுவாழ்வு தந்தீங்களே ஆண்டவரே. நாளையை நான் காண மாட்டேன் என்று நம்பிக்கையற்ற நிலைமையில கலங்கி நின்ற என்னை கண்டு என் கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் நான் உன்னோடே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து என்னை வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் தேற்றி உற்சாகப்படுத்தி என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின ஆண்டவரே இயேசுவே, என் சிநேகிதனே, நன்றியின் வாயை திறந்து சொல்லுவோமா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல பிடித்து காத்தவரே. உம்மை போல யாருண்டு, அவரை பார்த்து நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. ஆசையா சொல்லாமா, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து சொல்லுவோமா. நீரில்லா என் வாழ்க்கை ஆண்டவரே வீணா போயிராப்பா, வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எங்கள்
சொல்லாம உண்மையா சொல்றீங்களா? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? மார்போடு ஆனை மாறே மானகாவலை தீர்ப்பாரே. சொல்றீங்களா? ஓடு அழைப்பாரே மானகாவலை தீர்ப்பாரே. ஒரு நாள் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே என்னை தேற்றுவதற்கு ஆண்டவரே யாரும் இல்லை ஏசப்பா. என்னோட சிநேகிதன் நீங்க ஆண்டவரே, என்னோட நண்பன் நீங்க ஆண்டவரே. மார்போடு ஆண்டவரே என்னை அணைத்து என் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. அப்பா என்னோட சிநேகிதர்கள் அப்பா அவர்கள் அகலுவார், சோதரர்கள் பிரிவார் அப்பா. அப்பா மாதா பிதாக்களும் மறைந்து போவர், ஆனால் நீ மாத்திரம் அப்பா என்னோடு கடைசி மட்டும் இருக்கிற தேவன் அப்பா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் நம்பிக்கையோட சொல்றீங்களா? விசுவாசத்தோட சொல்றீங்களா? ஒரு நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவரே. கரம் பிடித்து கரம் பிடித்து நடத்துவா, கண்மாலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் ஹல்லேலூயா. நன்றி இயேசுவா, உன் பிரசன்னத்துக்காக நன்றி. உள்ளங்களை நீ தேற்றிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி இயேசுவா. We thank you so much Lord. We love you so much Lord. உடைய நேசம் உடைய பாசம் எங்கள் மேலப்பா அளவற்றது தகப்பனே. நன்றியோடு அப்பா, தகுதி இல்லாத எங்களே அப்பா நீங்க நினைத்தீங்களே, எங்களோட கூட பேசுகிறீங்களே அப்பா, ஒரு நண்பனை போல தகப்பனே. நன்றி ஏசப்பா. ஆபிரகாமே ஆண்டவர் என் நண்பன் என்று அழைத்தார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட என் நண்பன் என்று அவர் அழைக்கிறார். இந்த சோதோம் கொமோராவை அழிக்க முன்பாக என்னோட நண்பனுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் அதை செஞ்சார். ஓடி வந்து சொன்னார். இந்த மாதிரி வருகிற நாட்களிலே, கடைசி காலங்களிலே ஆண்டவர் ஆவியானவர் நம்ம கிட்ட வரப்போகிற காரியங்களை குறித்து, நடக்க போகிறவர்களை குறித்து நம்ம கிட்ட சொல்ல அவர் ஆசையாக விருப்பமாக இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு பேசுறோமா? நண்பனை போல இல்லாட்டி ரொம்ப பிஸியா இருக்கிறோமா? இந்த நாளிலே ஆண்டவர் கேட்கிறார், மகளே என்னோட நேரத்தை செலவிடு, நான் உன்னோட பேச ஆசையா இருக்கிறேன். Do you have a time for me? ஆண்டவர் உள்ள ஏங்குது, நான் பேச ரெடிமா, நீ என்னோட பேச ரெடியா? ஹல்லேலூயா.
ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்களாக இந்த காரியத்தில் காணப்பட்டோம் என்றால் எங்களை மன்னிங்க. வருகிற நாட்களிலே அப்பா ஆபிரகாமை போல அப்பா உம்மோடுப்பா பேசுகிற மகளாக, ஸ்திரீகளாக, அப்பா மனைவியாக அப்பா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே, உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் நேரம் செலவிடுகிறதை காட்டிலும், எங்களுடைய வேலைகளை நாங்கள் பார்ப்பதை காட்டிலும் அப்பா உம்மோடு கூட நாங்கள் இன்னும் நேரங்களை செலவிட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்கள் தகப்பனே, பலவீனர்கள் ஆண்டவரே. ஆனால் அப்பா நீர் பலவான் ஆண்டவரே, நீர் பலவான் தகப்பனே. நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா. எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். பலவித காரியங்களை நாம் சோதனையில இழுப்புண்டு நாம் இந்த காரியங்களை தவறிவிட்டோம் என்றால் ஆண்டவர் அந்த சோதனையை அறிந்து, நம்முடைய பலவீனத்தை அறிந்து நம்மை அந்த காரியத்தில் தூக்கி நிறுத்தி ஆண்டவர் நம்மை அவரோடு இணைக்க இந்த நாளிலே வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி 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 ஏசப்பா. பாடாமல் யாரை நான் பாடுவேன் ஆண்டவரே? உம்மை துதிக்காம நான் யாரை துதிப்பேன்? துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை, புகழ்ச்சி, எல்லாம் மேன்மை, மகத்துவம் உமக்கு ஒருவர் மாத்திரமே ஆண்டவரேன்னு. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, ஹல்லேலூயா, கனமும் உமக்கே, ஹல்லேலூயா, மகிமை உமக்கே, ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, ஆமெனப்பா, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கினீங்களே ஆண்டவரே, உயர்த்தின தெய்வமே. ஓ, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் துதியும் உமக்கே, ஹல்லேலூயா,
மகிமை உமக்கே, ஹalleluya, புகழ்ச்சி உமக்கே, ஹalleluya, புகழ்ச்சி உமக்கே, ஹalleluya. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித் தாரும் ஆவியானவரே. சொல்லுவோமா? செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் ஆண்டவரே. துதிக்கணும், நன்றியுள்ள சொல்லித்தாரும் இதயத்தோடு ஆண்டவரே. ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் விருப்பம் இல்லாத ஆவியானவரே. பேச்சுகளை, உம் விருப்பம் இல்லாத பேச்சுகளை பேசாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத பேச்சுகளை பேசாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீவினைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஓ, உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு சொல்லாமா? உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அல்லேலூயா. நாம் பாடினது போல எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்,
என்று கற்று தருகிற நம் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யோவான் 14:26, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் கூடவே இருந்து நம்மை தேற்றுகிறது மாத்திரமல்ல, நமக்கு கற்று தருகிற ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. வேத வசனங்களை நமக்கு புரிய செய்கிறவர், கவலை கண்ணீரை மறக்க செய்கிறவர். நாம் பாடினதுபடி எங்கு செல்ல வேண்டும், நாம் என்ன பேச வேண்டும், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நம் நாவிலே வைக்கிறவர், ஞானத்தோடு புத்தியோடு பேச நம்மளுக்கு கற்று தருகிறவர். ஹல்லேலூயா. மாம்சத்தில் இருக்கும்போது கண்டதையும் உளருவோம், அப்புறம் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ இதை பேசிட்டோமே, அதனால நிறைய சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள். ஆனால் ஆவிக்குள்ளாக நாம் பிழைத்திருக்கும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளாக வந்த பிறகு ஆண்டவர் நம் பேச்சு வார்த்தை அனைத்தையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஞானமாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச நமக்கு கற்றுத் தருகிறார், உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தான் நமக்கு எதிராய் எழும்புகிற எல்லா காரியங்களையும் அவர் முறியடிக்கிற வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. எல்லா உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்களை நீக்கி சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென்.